அருணை என்றென்ன நான் அருட்கண்ணில் பட்டேன், உன் அருள்வலை தப்புமோ அருணாச்சலம். அக்ஷரமண மாலையில் ரமண மகரிஷி சொல்கிறார், அருணாச்சலம்னு நினச்சா உன்னோட அருள் வலையில் மாட்டின்னு விட்டேன், இதுலேருந்து யாராலும் தப்பிக்க முடியுமாங்கிற. அப்படி தான் இந்த பெரியவாங்கிற அருள் வலையில் மாட்டின்றவாளால் தப்பிக்க முடியாது. அப்படி அந்த வலையில் மாட்டிக்கணுங்கிறது தான் நம்மளோட பிரார்த்தனையாக இருக்கணும். இன்டர்நெட்லலாம் மாட்டிக்காத இந்த நெட்டில் மாட்டிக்கணும், அருள் வலையில் மாட்டிக்கணும். பொதுவாகவே நெட்டில் மாட்டினாலே தப்பிக்க முடியாது தான். அது எந்த நெட்டில் மாட்டிக்கணும்னா இந்த நெட்டில் மாட்டணும், அருள் வலையில் மாட்டணும். சரி, அப்படி பெரியவாளை நினைக்கணும் பார்க்கணும் அப்படின்னால் அதுக்கு அவர் அருள் இருந்தால் தான் முடியும். அதனால தான் மாணிக்கவாசகர் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, நீ என்னை நமஸ்காரம் பண்ணணும்னு நினச்சேன், நான் நமஸ்காரம் பண்ணுறேன், அவ்வளோ. அப்படி தான் நமக்கு பெரியவா அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு உற்சவம் நடக்கிறது, கண்ணார சேவிக்க முடியுது, நாம் அவரை மனசார நினைக்க முடியுது. அப்படின்னா அதுக்கு காரணம் அவரோட கிருபை, அருள். அதுதான் அந்த கடாட்ச விசேஷம். அவர் அத்தனை பேரையும் பார்த்துட்டுருக்காருங்கிறதுக்கு இதான் சாட்சி. அப்படி இருக்கிற பெரியவா எப்படி எல்லாம் இருந்தால், அந்த கடாட்சம் எப்படி எல்லாம் வேலை செஞ்சுது அப்படிங்கிறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். மூகாச்சாரியால் தானே ஊமையாக இருந்தார், காமாட்சியோட கடாட்சத்தினால தான் கவியாக ஆனார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அது ஏதோ மூகருக்கு தான் நடந்தது, காமாட்சி தான் பண்ணினா அப்படின்னு இல்லை. ஆனதாண்டவபுரம் அப்படிங்கிற இடத்துல பெரியவா இருக்கா. அப்போது டாக்டர் வீணநாதன் அவரெல்லாம் தரிசனத்துக்கு போயிருக்கிறதே, ஆந்திராலேருந்து ஒரு பண்டிதர், நல்ல வித்வான் பண்டிதர் ஒருத்தர் பெரியவா தரிசனத்துக்கு வந்திருக்கார். அப்போ வந்திருக்கிறதே ஒரு பையன், ஒரு அப்பா அம்மா ஒரு பிள்ளைய அழிச்சின்னு வந்திருக்கா. அவள் பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாள், இந்த குழந்தைக்கு பேச வரமாட்டேங்கிறது, பெரியவா தான் அனுகிரகம் பண்ணும், பெரியவா அனுகிரகம் பண்ணும். அப்போது அந்த காலத்தில் பெரியவா ராமஜெயம் எழுத சொல்கிறது அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லியிருந்த ராமநாமம் எழுத சொல்கிறது. ராமநாமம் எழுத சொல்கிறதோடு இல்லை, அப்படி எழுதினாக்கா அவளுக்கு வெள்ளி காசு கொடுக்கறது, இத்தனை எழுதினா தங்க காசு கொடுக்கறது. இனிமேல் நாம பிரச்சாரத்துக்கு பெரியவா பண்ணியிருக்கிறாப்பில் உலகத்தில் இன்னி வரைக்கும் ஒருத்தரும் பண்ணல. மடத்துலேருந்து பவுனையும் வெள்ளியும் வாரி அரைச்சி தான் நாம பிரச்சாரம் பண்ண. முடையான்னு அவருக்கு மடத்துலேருந்து பவுனை காசை கொடுக்கணும், வெள்ளி காசை கொடுக்கணும்னு எழுதினா எழுதுங்கோ, எழுதலைன்னா போங்கன்னு விட வேண்டியதானே, விடலை. அப்படியானும் இவா நாம அவ சொல்லிட மாட்டாளா, எழுதிட மாட்டாளா? இப்போ ராமநாமம் எழுதின்னு வந்தால் வச்சுருக்கா, ஒரு குழந்தைய அதை எடுத்துன்னு வந்து பெரியவாள்கிட்ட கொடுக்கறது. பெரியவா என்ன எழுதியிருக்கு, ராமநாமம் எழுதியிருக்கு. உடனே அந்த வாய் பேசாத ஒரு குழந்தை இருக்கே, உடனே அதுகிட்ட இதை காமிக்க சொல்லி, அதில் என்ன எழுதியிருக்கு சொல்லு, அதில் என்ன எழுதியிருக்குன்னு சொல்லு, என்ன எழுதியிருக்குன்னு சொல்லு அப்படின்னு அந்த குழந்தைய சொல்ல சொல்கிறா. அது உடனே எங்கே ராமா ராமா அதானே எழுதியிருக்கு சொல்லு அப்படின்னா, அது மொள்ள திக்கி என்ன ஆரம்பித்துன்னார், ராமா ராமான்னு சொல்ல ஆரம்பிச்சு. எது பிறவி ஊமைன்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கா. டாக்டர்லாம் இதுக்கெல்லாம் பேசவே முடியாது, டாக்டரால் தான் பேச வைக்க முடியாது. இதை பார்த்து இந்த பண்டிதருக்கு ஆச்சரியம், வீணநாதனுக்கு ஆச்சரியம். என்ன அது ஏதோ அதிசயம் மிராக்கிள்ங்கிறத எங்கேயோ சொல்கிறா, கேட்குறோம், புஸ்தகத்தில் எழுதுகிறா, படிக்கலாம். ஆனால் கண்ணெதிர்க்க நடக்கிறது. இந்த குழந்தை ராம ராம ராமான்னு சொல்ல ஆரம்பிச்சுடுது. அதை பார்த்துட்டு அந்த பண்டிதர் உடனேயே ஸ்லோகம் பண்ணியிருக்கார். யதோ வாச்சோ நிவர்த்தந்தே பிரவர்த்தந்தே யதப் புனः தஸ்மை கஸ்மை சிதானந்த சந்திரிகா மௌளையே நமஹ அப்படின்னு அந்த ஆந்திரா பண்டிதர் உடனேயே பெரியவா மேலே பண்ணின ஸ்லோகம் இது. இது விழிமாமா சொன்னது. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே பிரவர்த்தந்தே யதப் புனः தஸ்மை கஸ்மை சிதானந்த சந்திரிகா மௌளையே நமஹ.
எவரோட பெருமையை சொல்லணும்னு ஆசைப்பட்டு என்னதான் வார்த்தையினால் வர்ணித்தாலும் வர்ணிக்க முடியாத வார்த்தையெல்லாம் திரும்பி வந்துடுறதோ போராத அப்படி ஒரு பெருமை உள்ள சந்திரசேகரரான இருக்கக்கூடியவரே அப்படின்னு அவருக்கு நமஸ்காரம். அதுதான் ஏதோ காமாட்சியாக இருந்து மூகரை கவிதையாக்கினா அப்படின்னு இல்லை, அப்பவும் இப்போவும் அதே தான். இதே மாதிரி தானே இதே காஞ்சி காமகோடி பீடத்தில் இருந்த 59 பீடாதிபதிகளான பகவன் நாம போதேந்திராள் அப்படிங்கிற மகான் தஞ்சாவூர் ஜில்லாவில் பெரம்பூர் அப்படின்னு இருக்குது. அந்த பெரம்பூரில் போகிறதே இப்படி தான் ஊமையை பேச வச்சார் அப்படின்னு. இன்னமும் அந்த ஊரில் அந்த இடத்துல அந்த மடம் இருக்குது. இப்படி மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கையை தேகிரிம் எத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம் அப்படின்னு இருக்கிற ஸ்லோகத்தை முல்லவாசல் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் எப்பொழுதும் இதைத்தான் சொல்லுவர். அதை சொல்கிறதே என்ன பண்ணாலும் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணிப்பார். என்னென்ன எதோ வாச்சோ நிவர் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கையை தேகிரும் எத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த சத்குரும் அப்படின்னு. அப்படின்னா ஊமையை பெரிய கவிஞராக ஆக்கும், கால் ஊனமாக இருக்கிறவனை மலையை தாண்ட வைக்கும். இப்படி எதைத்தான் பண்ணாது எதுன்னு அந்த குருவோட கிருபை கடாட்சம் இருந்தால் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய அந்த பேச வைக்கிறார் அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி இவ ஏதோ இதைத்தான் பண்ணுவா அதைத்தான் பண்ணுவான்னு இல்லை, எதை வேணாலும் வரவழைக்க முடியும், எதை வேணாலும் பண்ண முடியும். எல்லாமே திவ்ய சங்கல்ப மாத்திரத்தில் தான். தெரியவா 1949 திருவிடமருதூரில் யாத்திரையில் இருக்கா. யாத்திரையில் இருக்கிறதே அங்கே தைப்பூச உற்சவம் நடக்கும் மகாலிங்க சுவாமிக்கு. அப்போ அதை ஒட்டி இதை அதிருத்ரம் பண்ணும் அப்படின்னு பெரியவாளோட சங்கல்பம். 1949 February 16 1949 February 26 வரைக்கும் நடந்தது. அப்படி நடக்கிற அதிருத்ரத்துக்கு அந்த காலத்தில் 25,000 ரூபாய் அப்படின்னு ஒரு உத்தேசமாக பட்ஜெட்டு. கிட்டத்தட்ட 350 வித்வான்கள். இப்படி 25,000 பட்ஜெட் அப்படின்னா பெரியவா மடத்து மேனேஜர்கிட்ட போட்ட கண்டிஷன் என்னென்ன, பத்திரிக்கை போடக்கூடாது, பத்திரிக்கை போட்டு வசூல் பண்ணக்கூடாது அப்படின்னு. அவர் கேட்டார், இத்தனை ஆயிரக்கணக்கில் பணம் வேணும்ன்ட்டு பத்திரிக்கை போட்டு வசூல் பண்ணக்கூடாதுன்னா பின்ன எப்படி பண்ணுறது? இது மாதிரி பல காரியங்கள் பண்ணியிருக்கா. இனிமேல் பத்திரிக்கை போட்டு அதை பண்ணி இதை பண்ணி இன்னும் அது எதுக்காக பெரியவா அப்படி பண்ணால் வேறு ஒன்றும் இல்லை. யாருக்கெல்லாம் பிராப்தம் இருக்கோ அவளுக்கு அந்த விஷயம் போய் சேரும். டெஃபினட்டாக அவள் வந்து கலந்துப்பா. அதனால் இந்த பிராப்தத்தை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய பிராப்தத்தை நம்ம ஒன்றும் விலை கூவி கொண்டு போய் வாங்கிங்கோன்னு விற்க வேண்டாம். அவள் எனக்கு பிராப்தம் இருக்கான்னு அவள் கேட்டுன்னு வரட்டுமே. அதில் ரொம்ப தெளிவாக இருந்தா பெரியவா, தெளிவாக இருந்தா. பல விஷயங்களுக்கு பத்திரிக்கை அடிக்காத வாயால் சொல்லு, யாருக்கு அதில் விழுறதோ கேட்குறவா கொடுக்குறவா பண்ணட்டும் அப்படின்னு. அது மாதிரி இங்கே பண்ணப்படாது அப்படின்ட்டா. ஆனால் மூலதனமும் 5,000 ரூபா இருக்குது. இவாளுக்கோ 25,000 வேணும், 5,000 இருக்குது. நிர்வாகம் பண்ணுறவாளுக்கு தான் அந்த கவலை இருக்கும். இவருக்கு என்ன கவலை? இவர் பாட்டுக்கு எல்லாம் இப்படி பண்ணு. அதிருத்ரம் ஆரம்பித்தாச்சு. ஆரம்பிக்கிறதே அதில் கல்வைத்த வாரம் அப்படின்னு ஒரு பரீட்சை, எதிர்வேதத்தில் கல்வைத்த வாரம் அப்படின்னு ஒன்று பண்ணுவேன். அந்த வேதத்தை காப்பாற்றுறதுக்கு, அந்த வேதம் படிக்கிறவாளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு, அவளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, இனிமேல் இவர் யுக்தி பண்ணி இவர் பண்ணினாப்பில் ஒத்துராலையும் பண்ணவே முடியாது.
நம்மளாம் வேணால் கேட்டால் டொனேஷன் கொடுக்கலாம், பணமாக கொடுக்கலாம், இல்லை அரிசியாக கொடுக்கலாம், எத்தையோ பண்ணுவோமே வழிய. ஆனால் இவர் தந்திரம் பண்ணி இவர் பண்ணினாப்பில் ஒத்துராலையும் பண்ணவே முடியாது. அது அப்படி தனியாக பிரத்யேகமாக தோணும் அவளுக்குன்னு. அதில் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஊக்கம், படிக்கிறவாளுக்கு அதில் ஒரு ஊக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக எப்பொழுதுமே படிப்பில் மட்டும் ஒரு காம்படிஷன் இருக்கணும். படிப்புக்கு மட்டும்தான் இருக்கணும். அது இருந்தால் தான், அதனால தான் சாஸ்திரமே என்ன சொல்லுது, படிக்க போனால் ஒத்தராக போகப்படாது, ஏதானு 2 பேராவானும் போகணும் அப்படின்னு. சாஸ்திரமே இப்படி தான். ஒத்தையாக போய் யார் எதுக்கு எப்படி போகலான்னு சொல்லிட்டு தபஸ் பண்ண போகிறதே தான் ஒண்டியாக போகணுமா. அங்கே 4 பேரோடு போனோன்னா தபஸ் பண்ண மாட்டோம். இன்றைக்கி என்ன நியூஸ் சார் அப்படின்னு அங்கே வம்பு தான் நிற்கும். அதனால் நீ தபஸ் பண்ணணுமா தனியாக போ, படிக்க போகணுமா தனியாக போகாது. யாரையானு 2 பேரையானு சேர்த்துக்கோ, 4 பேரை ஒரு குரூப் சேர்த்துக்கோ. ஏன்னு அப்படி குரூப் சேர்த்துன்னு போகிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு காம்படிஷன் போவோம். இவன் இது படிச்சுட்டானா நம்மளும் அதை படிக்கணும், இவன் 100 மார்க் வாங்கினானா நம்மளும் இப்படி வரும். அப்போ தான் மோட்டிவேட் பண்ணும். அதனால் இந்த கல்வைத்த வாரம் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா, அதோட சிஸ்டம் என்ன அப்படின்னா, அதுக்கு வித்வான்கள்லாம் ஜட்ஜாக இருப்பா. அவள் சோழி, அது சோழியை போடுவா. அப்படி போட்டாக்க அதில் எத்தனை வரதோ அதை வச்சுண்டு இந்த வேதத்தில் எந்த காண்டத்தில் எத்தனாவது அனுவாகத்தில் எத்தனாவது பஞ்சாதி அப்படிங்கிறத அதை தீர்மானம் பண்ணுவாள். பண்ணி அதுலேருந்து 250 பதம் வார்த்தைகள் சொல்லணும். ஆரம்பிச்சிட்டாள்னா அந்த முதல் வார்த்தையிலேருந்து பதத்துலேருந்து ஆரம்பித்தா 250 வரைக்கும் மூச்சு விடாத சொல்லணும். நடுப்புற தடங்கப்படாது, இடங்கப்படாது, யோஜனை பண்ணப்படாது. இந்த வேதத்தில் என்ன பண்ணும், வார்த்தைகள்லாம் கவலை அப்படின்னு ஒரு இடத்துல வந்ததே இன்னொரு இடத்துல வரும். அப்படி வந்ததுன்னா நமக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் எல்லாமே அப்படி எல்லாம் வருதே. தெரியவா திருப்பதி மலை ஏறி போனால், படி ஏறி போகிறதே என்ன பண்ணால் வெறுமனை பேசிகிட்டே போகல. அதனால் சஹஸ்ரநாமம் சொல்லி போகலாம் அப்படின்னா ஆரம்பித்தா, விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோன்னு ஆரம்பித்தா மலை ஏறி போகிறதுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் போகிறது. மேலே கோபுர வாசல் கொடுத்து சஹஸ்ரநாமம் முடியல, போயிட்டே இருக்கு 4 மணி நேரமாக. அது என்ன ஆகிடுது அப்படின்னா, நடுப்ப இவன் நடந்துட்டே சொல்கிறாளா, இந்த வந்த நாமமே திருப்பி இன்னொரு இடத்துல வந்தாக்க அது முதல் தரம் வந்தது 2ஆம் தரம் வரத்தை என்ன பண்ண திருப்பி முதல் தரத்துக்கு அடுத்ததுக்கு போயிடும். அதுக்கு பேர் கவலைன்னு பேர். சுற்றி சுற்றின்னு அதுலேயே நிற்கும். இப்படியே சுற்றி நின்றுட்டு கோபுர வாசல் வந்துடுத்து சஹஸ்ரநாமம் முடிய மாட்டேன். பெரிய அப்புறம் சிரிச்சுட்டே சொல்கிறா, நான் வெறும் சஹஸ்ரநாமம் தான் பண்ணணும்னு நினச்சினே லட்சார்ச்சனையே ஆகிடுத்து போ. அது மாதிரி இந்த வேதத்தில் இந்த கவலையெல்லாம் வந்ததுன்னா திருப்பி சுத்தம். ஸோ இதிலெல்லாம் அலர்ட்டாக இருந்தால் தான் முடியும். வேதம் படிக்கிறதுங்கிறது மட்டும் ரொம்ப ரொம்ப பெரிய காரியம். அப்படியே அலர்ட்டாக நெருப்பாக இருந்தால் தான் அதை விளைவிக்க முடியும். வழியே சும்மா அம்டி டம்டி சேட்டா நெவல் ரெயின் ரெயின் கோவெல்லாம்ங்கிறப்பெல்லாம் இந்த கதையெல்லாம் அங்கெல்லாம் பண்ண முடியாது. அதை அவள் அலர்ட்டாக இருக்காளா அதெல்லாம் பரீட்சை பண்ணுங்கிறதுக்காக அந்த கல்வைத்த வாரம் அப்படிங்கிறத ஆரம்பித்தா பெரியவா. அப்படி ஆரம்பித்தா அவளுக்கு அதில் யார் ஜெயிக்கிறாளோ கரெக்டாக முதல் வார்த்தையிலேருந்து பதத்துலேருந்து ஆரம்பித்து 250 பதத்தை என்ன முன்னா டக்குன்னு முடிச்சுன்னு 251 முடித்தா ஃபெயில். 250ன்னா டடார்னு அப்படியே முடிச்சிடணும். இவா ஜட்ஜு என்ன பண்ணா உள்ளுக்குள்ளே உட்காந்துன்னு எண்ணின்னு இருப்பா. அவள் இப்படி கையை மூடின்னு விடுவா. ஏன்னா அவள் எதற்கே இப்படி எண்ணினா அவன் கண்டுபிடிச்சிடும். ஓ இது ஆகிடுது 100 ஆகிடுது 200 ஆகிடுது. அதனால் அவனுக்கு தெரியாத எண்ணணும். ஸோ இவன் எண்ணறதை பார்க்கவும் முடியாது. இவன் எண்ணின்ண்டே சொன்னான்னா அங்கே ஏதானும் வார்த்தையை கோட்டை விட்டுருவான். அப்படின்னா இன்னமும் பல இடங்களில் நடக்கிறது. அது மாதிரி கல்வைத்த வேலைலாம் என்கிட்ட பாருங்கோ, பார்த்தா தெரியும். அந்த வேதம் படித்த குழந்தைகள் எவ்வளவு சூப்பர் இன்டெலிஜென்ட்டு அப்படின்னு பார்த்தா, ஏதோ நம்ம குழந்தைகள்லாம் கோல்டு மெடல் ஆகிடுத்து அமெரிக்காவுக்கு போயிடுத்துன்னு சந்தோஷப்பட்டுக்கணும், பிஹெச்டி பண்ணித்துன்னு உரபோட காணாது. எல்லாம் பார்த்தா தெரியும்.
இப்படி பண்ணணும். அதில் முதல் நாளைக்கு 11 பேர் கலந்துண்டா அதில் 3 பேர் ஜெயிச்சா. 3 பேர் தான் கரெக்டாக அந்த வந்த பதத்துலேருந்து ஆரம்பித்து கரெக்டாக 250 முடித்தா. அப்படி 3 பேர் முடித்த குழந்தைகளுக்கு பெரியவா என்ன பண்ணால் 3.25 பவுன் சம்பாவனை. இவரோட சம்பாவனை எல்லாம் ஒன்றும் செக்குக்கெல்லாம் கிடையாது, எல்லாம் அப்படி கோல்டு தான், பவுன் தான். இவர் எதை காப்பாற்றினாலும் அத்தனையுமே என்ன பண்ண, தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு பவுனையும் வெள்ளியும் வாரி அரைச்சி தான் பண்ணும். 3.25 பவுன். சரி, இந்த மீதி 9 குழந்தைகள் கலந்துட்டாலும் இல்லையோ, அவளுக்கு மெனக்கிட்டு அவளும் சொல்லியிருக்கா, எங்கேயோ 1-2 தட்டுக்கிட்டு இருக்கும். இது ஒன்று ஒரு பயத்திலேயே கூட வரும். அதனால் அந்த குழந்தைகள் அவளையும் என்கரேஜ் பண்ணும். அதனால் நீ ஃபெயிலியர் ஆகிட்டே இனிமேல் ஒன்றுதுக்கு லாயக்கில்லேன்னு அவளை துரத்தப்படாது. அவளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணுங்கிறதுனால அவளுக்கெல்லாம் பவுன் காசு, ஆறுதல் பரிசு. அவளுக்கெல்லாம் பவுன் காசு. இந்த ஜெயிச்ச குழந்தைகளுக்கு மட்டும் 3.25 பவுன். இப்படி ஆச்சொல்லியும் முதல் நாள் ஆச்சொல்லியும் மறுநாளைக்கு என்ன ஆகிடுதுன்னு 40 பேர் வர ஆரம்பிச்சுட்டா. விடுவாளா? நம்மளும் தான் ஒரு கை போய் பார்க்கலாம். என்ன வந்தாலும் ஜெயித்தாலும் 3.25 பவுன் வரப்போகிறது, தோத்தாலும் ஏதோ பவுன் வரப்போகிறது. நமக்கும் ஒரு எவ்வளோ நம்மளோட கெப்பாசிட்டிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அவளுக்கும் ஒரு ஆர்வம் தானே. வந்தா அன்னைக்கு அத்தனை பேரில் 6 பேர் ஜெயிச்சா. முதல் நாள் 3 இருந்தது, மறுநாளைக்கு டபுளாக ஆகிடுது, 6 பேர் ஜெயிச்சா. இன்றைக்கி பெரியவா சம்பாவனைக்கு என்ன பண்ணான்னு, நேற்றுக்கு 3.25 பவுன் கொடுத்தாளா, இன்றைக்கி என்ன பண்ணான்னு, இன்றைக்கி ஜெயிக்கிறவாளுக்கெல்லாம் கல் வச்ச மோதிரம் போடணும் அப்படின்னு. ஏன்னா இந்த பரீட்சைக்கு பேர் கல் வைத்த வாரமா. ஏன்னா அது எத்தனாவது காண்டம், எத்தனாவது அத்தியாயம், எத்தனாவது பஞ்சாதின்னு சொல்கிறதுக்கு அந்த கல்லை சோழியை போட்டு பார்ப்பா. இந்த பொம்மநாட்டிகள்லாம் கல் வச்சுன்னு விளையாடுவாளே, அது மாதிரி. ஸோ அதனால் இந்த பரீட்சைக்கு பேர் கல் வைத்த வாரமாக இருக்கிறதுனால இதில் ஜெயிச்சவாளுக்கும் கல் வைத்ததை தான் கொடுக்கணும். ஐயோ, இவர் பண்ணி நாப்பல, அவருக்கு தோணினா. அதனால் என்ன பண்ணான்னு, கல் வச்ச மோதிரம் வேணும். நீங்கள் ரொம்ப கஷ்டமான காரியம் என்ன தெரியுமோ, இவரோட கூட இருக்கிறது தான். மேனேஜருக்கு எப்படி இருக்கும்? 25,000 ரூபாய்க்கு பட்ஜெட்டை போட்டுட்டு பத்திரிக்கையும் போடக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு அதிருத்திரம் பிரமாதமாக பண்ணணுன்னு இவா பண்ணுறான்னு 350 பேர் வைதிகாலையும் கூப்பிட்டுட்டு கடைசி நாள் அன்றைக்கி அவளுக்கெல்லாம் வேறு சம்பாவனை பண்ணணும். இன்னும் என்னென்னலாம் சொல்ல போகிறாரோ இவர் தெரியாது. அதுக்கு தயார் பண்ணுறதா இல்லை இவர் இருக்காரே அப்படின்னு. மொதல் நாள் தான் தைப்பூசத்துக்கு சுவாமி தீர்த்தவாரிக்காக வந்திருக்கார். பெரியவா போய் ஸ்நானம் பண்ணுறதே பெரியவாளோடு கூட 5000 பேர் குளிச்சிருக்கா அன்றைக்கி காவேரியில். இந்த 5000 பேரும் குளிச்சுட்டு ஆற்றுக்கா போவான்னு எல்லாம் மடத்துக்கு சாப்பிட வந்துடுறா. பெரியவா பிரசாதம், பெரியவா பிரசாதம்னு. அவர் இனிமேல் அங்கே அரிசி இல்லை, உப்பு இல்லை, பழி இல்லை, அதை கவனிப்பரா. இல்லை இவர் திடீர்னு கல் வச்ச மோதிரத்தை கொண்டா, இனிமேல் அத்தை கொண்டா, இதை கொண்டா, ஆனால் இதை கவனிப்புறான்னா கூட நிர்வாகத்தில் எவ்வளவு டஃப்பான காரியம், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்னு இவர்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னு சொன்னாலும் அவர் கேட்க போகிறது இல்லை. இது இல்லைன்னு சொன்னால் இதை விட பெருசாத்தையானு கொண்டாம்பர். வெறுங்கல் வச்சது இல்லைன்னா அப்போ வைரக்கல் யார்ட்டையான்னு இருக்கா பாரும்பர். உடனே அவர் இது மாதிரி கல் வச்சது வேணும்னா அங்கே வந்து வேடிக்கை பார்த்துன்னு எல்லாருக்கும் புதுசாக இருக்கா பார்த்துன்னு இருக்கா. உடனே சொன்ன மாதிரி அவளுக்கெல்லாம் இந்த 6 பேருக்கும் மோதிரம் போடணும், கல் வச்சு மோதிரம் போடணும்னு பெரியவா ஆசைப்படுறா. மோதிரம் வேணும் அப்படின்னா உடனே என்னமுன்னா இந்த பார்த்துருந்தவாளில் யாரெல்லாம் கல் வச்சு மோதிரம் போட்டிருந்தாலோ எல்லோரும் டக்கு டக்குன்னு கொண்டு போட ஆரம்பிச்சுட்டா. பெரியவாள்கிட்ட போட ஆரம்பிச்சுட்டா. போட்டால் 25 மோதிரம் நிமிஷத்தில் குமிஞ்சு கொடுத்து. 25 மோதிரம் வந்தால் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அப்பா இன்னும் 4 கல் வச்ச வாரம் வைக்கலாம்.
அப்படின்னு தான் தோணும். ஆனால் பெரியவா என்ன தெரியுமாம்னா, அதுலேருந்து 6 மோதிரத்தை எடுன்னா, எடுத்தா அந்த 6 குழந்தைகளுக்கு கையில் போடுன்னா போட்டா மீதி 19 யாராருதோ அவள்கிட்ட திருப்பி கொடுத்துரும். தர்ம பிரபுன்னா தர்ம பிரபு, தர்ம சம்ஸ்தாபன. நம்மளா இருந்தால் வந்த வரைக்கும் லாபம் மூட்டையை சுருட்டுன்னு தூக்கவும் மாட்டா. 6 வேணுமா அவ்வளவுதான். அதில் என்னென்ன 19 பேருக்கு குறை என்னென்னா, ஐயோ இந்த 6ல் நம்மளோடது ஒன்றா மாட்டின்னு இருக்கக்கூடாதா? ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு போகிறதே பெரியவா பார்த்த அவள் முகத்தை பார்த்த சந்தோஷம் என்னமோ அவருக்கு கனகாபிஷேகம் பண்ணாப்புல. அந்த வேதம் படித்த குழந்தைகளுக்கு அதுகளை அந்த கெட்டிக்காரத்தனம் சாமர்த்தியமாக அப்படி பண்ணிடுத்து ஜெயிச்சு கொடுத்து அப்படின்னா அதுகளுக்கு சம்பாவனை பண்ணுறதுல பெரியவாளோட அந்த முகத்தில் சந்தோஷத்தை பார்த்தா அதை விட என்ன வேணும்? அவள் சந்தோஷப்படுறதுக்கு நம்மளோட ஒரு திரவியம் போய் அதில் சேரணும் அப்படின்னா என்ன ஒரு கொடுப்பனை இருக்கணும், என்ன ஒரு பாக்கியம் இருக்கணும். அதுதான் பெரியவா சன்னதி. பெரியவா ஒன்று நினச்சா அப்படின்னா இனிமேல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? எப்போது 6 மாதத்துக்கு அப்புறம் கல்வைத்த வாரம் பண்ணுறதுக்கு இன்னிலேருந்தே கலெக்ஷனுக்கு ஆரம்பிச்சிடுவோம். அதில் இப்போ அதிருத்தனம் நடக்கிறது, இல்லை குழந்தைகள்லாம் வந்திருக்கா, இந்த இத்தனை வித்வான்கள் இருக்கு, இதற்கு அந்த குழந்தைகளோட திறமையை அவளுக்கு காமிக்கணும். அதனால் வை அப்படின்னா அதுக்கு எல்லாம் என்ன வேணும் அப்படிங்கிறது ஆன் த ஸ்பாட். அதனால் பெரியவாங்கிறதே ஏடிஎம் தான். இந்த ஏடிஎம்முக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்னு, இது நீங்கள் எங்கேயான பேங்க்கில் பிரான்ச்சில் போட்டால் தான் வெளியில் எடுக்க முடியும். அங்கே ஒன்றும் போடவே வேண்டாம், போய் நின்னாலே கிடச்சிரும். இப்படி ஒவ்வொரு காரியம் இப்படி தான் பண்ணியிருக்கா. எந்த காரியம் பண்ணினாலும் அவள் இனிமேல் பிளான் பண்ணிட்டு அத்தை பண்ணணும் இத்தை பண்ணணும், அதுக்கு இனிமேல் சேர்க்கணும் கேட்கணும், எல்லாம் இல்லை. எல்லாம் ஆன் த ஸ்பாட் ஆன் த ஸ்பாட் ஆன் த ஸ்பாட். இப்படி 1 இல்லை 2 இல்லை, பெரிய பெரிய கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதுலேருந்து எல்லாம் ஆன் த ஸ்பாட் டெசிஷன் தான். இப்படி பண்ணினா இதை போல தான் அந்த வேதத்தை காப்பாற்றுறதுக்கு, வேத சம்ரட்சணத்துக்கு இவர் ஒவ்வொரு இடத்துலையும் போகிறதையெல்லாம் எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் சத்சங்கம் சேர்றதோ அங்கே உடனே இதை எப்படி பண்ணலாம், அவளை எப்படி நாம் என்கரேஜ் பண்ணலாம், இப்படியே தான் பார்த்து 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 பண்ணது தான் பெரியவாள்கிட்ட ஒரு சிறப்பு. அப்படி இருக்கிற பெரியவா அந்த வேதம் படித்தவாள்கிட்ட எப்படி எல்லாம் பிரியத்தை வச்சிருந்தா அப்படின்னு பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். இவர் பெரியவா சொல்லி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதே அங்கே ஒரு வித்வான்தர் வேதத்தோட, வேதம் 4ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ருக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வேதம். இந்த வேதம்ங்கிறது உயிர். ஒரு உயிர் இருந்தால் உடம்பு இருக்கணுமே. வெறும் உயிர் எங்கேயானு இருக்க முடியுமோ? இருக்க முடியாது. வெறும் உயிராக மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆவின்னு பேர். உடம்பு இல்லாத உசுர் மட்டும் இருந்தால். உயிர் இல்லாத உடம்பு இருந்தால் அதுக்கு பேர் சவம்னு பேர். அப்போது ஒரு பூர்ணமாக ஒன்றுன்னா அதுக்கு உயிரும் இருக்கணும் உடம்பும் இருக்கணும், 2 இருந்தால் தான் பூர்ணம். அந்த தர்மத்துக்கு உயிரான வேதம், அந்த வேதத்தை தான் இப்படிலாம் பண்ணி 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 ஏதோ காப்பாற்றினர். அதுக்கு பெரியவா சொல்கிறாப்புல, எங்கேயோ இன்டென்சிவ் கேரில் இருந்தது, ஆக்சிஜன் வச்சு வச்சு இதோ இன்னும் 1/2 மணியில் போய்டும், 24 ஹவர்ஸில் போய்டும்ங்கிறாப்புல இருந்ததை கொடுத்து ஆக்சிஜனை கொடுத்து இன்டென்சிவ் கேரில் வச்சு இவர் இன்னைக்கு இத்தனை கணபாட்டிகள், இத்தனை வேத வித்துக்கள் இத்தனையும் இருக்கார். அப்படின்னா அது முழுக்க 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 அந்த மகானோட தபஸ்னால் அவர் போட்ட பிக்சர். இன்றைக்கி வேதம் படித்தவாள்லாம் வைதிகள்லாம் லேட்டஸ்ட்டு காரு, லேட்டஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோனு, இத்தனை வசதியோடு சௌக்கியமாக இருக்கான்னா அதுக்கு அத்தனைக்கும் காரணம் அந்த மகான் போட்ட பிக்சர், அவர் பண்ண தபஸ். இப்போ உயிரை காப்பாற்றியாச்சு,
அடுத்தது உடம்பெல்லாம் பார்க்கணும். இனிமேல் கண்ணு தெரியல, காது கேட்கல அப்படின்னு தான் உடனே அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட்டை போனால் தானே சரியாக வரும். அதை போல் இந்த வேதத்துக்கு 6 அங்கம், சிக்ஷ, வியாக்கரணம் அப்படின்னு ஆரம்பித்து கல்பம்னா வரைக்கும் 6 அங்கங்கள். அதனால் அடுத்தது என்ன பண்ணான்னு அந்த 6 அங்கம் ஷடங்கம் அப்படின்னு பேர். 6 அங்கம், வேதத்தோட 6 அங்கம். இதை படித்த ஒரே ஒரு வித்வான் பூமியில் இருக்கார். அவர் போயிட்டார்னா இந்த ஷடங்கம் அவரோட ஓம் தத்சது போயிடும். அப்படி ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போ என்ன பண்ணான்னு இவர்கிட்ட போய் அவர்கிட்டேருந்து அவர் காலத்துக்குள்ளே இந்த வித்தியை கற்றுக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு ஒரு 6 குழந்தை பாடசாலையில் படிச்சுருக்கிற குழந்தை அவளை செலக்ட் பண்ண. ரிக்வேதத்தில் 2 பேர், யஜுர்வேதத்தில் 2 பேர், சாமவேதத்தில் 2 பேர். இவாளை அவர்கிட்ட அனுப்பிச்சு இந்த ஷடங்கம் படிக்கணும் அப்படின்னு படிக்க வைக்கிறது. இன்றைக்கி அவள் படித்து அந்த 6 பேரால் இன்றைக்கி என்ன பண்ண அப்படின்னர் பல பேர் கிட்டத்தட்ட 50-60 பேருக்கு மேலே ஷடங்கம் படிக்கிறவா இருக்கா. இன்னும் மயிலாப்பூர்லேயுமே பெரியவா சன்னதியில் பக்கத்தில் கோவில், இது பெரியவா கோவிலுக்கு பக்கத்துலேயே 1932 முதல்ல காசி யாத்திரை மண்டலத்தை இங்கே வந்தா. பெரியவா மெட்ராஸ்க்கு அப்போ தான் முதல்ல வந்திருக்கிறதே அங்கே சன்ஸ்கிரிட் காலேஜில் தங்கியிருந்தோம். அப்போது அங்கே இருக்கிற வித்வான்கள், அந்த உள்ள பெரிய மனுஷா மயிலாப்பூரில் இருக்கிறவெல்லாம் கூப்பிட்டு பெரியவா கேட்டால், மயிலாப்பூர் கையிலேயே மயிலே கையிலே கைலாசத்துக்கு சமம் அப்படின்னு சொல்கிறோம். பெரிய பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த கபாலீஸ்வரர் க்ஷேத்திரத்தில் இப்படி இருக்கிற இடத்துல என்ன நீங்கள் நம்ம தர்மத்தை வளர்க்குறதுக்கு, நம்ம சனாதன தர்மத்தை ஆஸ்திகத்தை வளர்க்க என்ன பண்ணின்னு இருக்கேள், அதுக்கு என்ன முயற்சி பண்ணியிருக்கேள், நீங்களாம் மயிலாப்பூர்லேயே பெரிய மனுஷான்னு சொல்லிட்டு இருக்கேள், என்ன பண்ணினேள் அப்படின்னு கேட்டு எல்லாரும் என்னத்தை சொல்கிறது, தலையை தொங்க போட்டு நிற்க வேண்டியதான். அப்போ பெரியவா என்ன பண்ணா, இது அத்தனைக்கும் காரணம், தர்மத்துக்கு காரணம் வேதம்தான். அதனால் மயிலாப்பூர் வேதத்யேன சபா அப்படின்னு பெரியவாளே பேரை சொல்லி விஜயதசமி அன்னைக்கு அப்படின்னு ஆரம்பிங்கோ. ஒரு சபையை ஆரம்பித்து அதில் நீங்கள் ஒரு வேத பாடசாலை நடத்துங்கோ, குழந்தைகளுக்கு வேதம் சொல்லிக் கொடுங்கோ. இருக்கிற ஆஸ்திகாலுக்கெல்லாம் அவள் வைதீக காரியங்களை பண்ணுறதுக்கு அவளுக்கு ஒரு ஸ்ரத்த வராப்பில் ஒரு சத்சங்கங்களெல்லாம் வைக்கணும். இதை எடுத்து சொல்லிகிட்டே இருக்கணும். அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் இது மாறணும், அவள் கைக்கு போகிறாப்பில் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணும். அப்படிங்கிறதுக்காக மயிலாப்பூர் வேதத்ய சபான்னு ஆரம்பிக்க சொல்லி தானே ஆரம்பித்தா. 1932 ஆரம்பித்து கடைசியில் இப்போது 90 வருஷத்துக்கு மேலே ஆகிடுது. அது அப்பையிலேருந்து ஆரம்பித்து இங்கே பாடசாலை நடந்துட்டுருக்கு. அதில் பல வித்வான்கள், அதுக்கப்புறம் பிற்காலத்தில் பல பெரிய கணபாட்டிகள் வித்வான்கள்லாம் அந்த பெரியவா ஆரம்பித்து அந்த மயிலாப்பூர் வேத அத்தியன சபையில் அத்தியனம் பண்ணி தயாரானவா. அதில் இப்போது அது பழைய கட்டடமாக இருந்து அது யாரோ ஒரு அம்மா அந்த வீட்டை தானம் பண்ணினா இந்த பாடசாலைக்குன்னு அதில் நடந்துருந்தது. அது அப்புறம் இப்போ இடித்து அந்த சபையில் இருக்கிறவா என்ன பண்ணியிருக்கான்னா புதுசாக கட்டணும். ஏன்னா அது ரொம்ப பழசாக எடுத்து அங்கே ஒழுகிறது இங்கே ஒழுகிறது ரொம்ப சிரமம், குழந்தைகளுக்கு சிரமமாக இருக்குங்கிறதுனால அதை இடிச்சுட்டு கட்டணும் அப்படின்னு இப்போ பிளான் பண்ணியிருக்கா. இப்போ பாலபெரிவா அவள் கையால் பூமி பூஜை போட்டு ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா பெரியவா வரத்துக்கு. ஏன்னா முதல்ல மகாபெரிவா கையால் ஆரம்பித்து வச்சது அவள் பூஜை போட்டு, அடுத்தது அதோட சில்வர் ஜூப்ளி கோல்டன் ஜூப்ளி எல்லாம் ஸ்ரீ ஜெயேந்திர பெரிவா பண்ணி வச்சது. இப்போ திருப்பி அதை ரெனோவேட் பண்ணுறதை இவா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவளை வரேன்னு சொல்லியிருக்கா, காத்துன்னு இருக்கா. ஈஸ்வரன் அதில் வெறும் பெரியவா ஆரம்பிச்சில் வேத பாடசாலை மட்டும் இல்லாத இந்த ஷடங்கங்களெல்லாம் சொல்லித்தரணும். வேத பாஷ்யம், வேதத்தோட பாஷ்யம்னா வேதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு தானே இருந்தால் இன்னும் வசதி. இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வேதிக் ஹையர் ஸ்டடீஸ் சென்டராக அது இருக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணின்னு இருக்கு.
இதுக்கு சொன்னேன், இந்த ஷடங்கம்ங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு வித்தை. அதை இந்த 6 குழந்தைகளை அனுப்பிச்சு படிக்க சொன்னான். அதில் ஒருத்தர் மணிகண்ட சர்மா அப்படின்னு, அவர் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர், ரிக்வேதி.